வணக்கம். பாபா சாஹிப் அம்பேத்கரை பேசுகிற பல தலித்துகளும், தலித் அல்லாதவர்களும் இன்றைக்கு நிறைய பேர் பேச வந்திருக்காங்க. இந்துத்துவத்திற்கு எதிரான ஒரு ஜாதியற்ற சமூகத்தை அமைக்கணும் அப்படின்னா, பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய கருத்துக்கள் தேவைன்னு நம்மை போன்றவர்கள் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே வரும். அதையும் தாண்டி தலித் அல்லாத பிற்படுத்தப்பட்டவர்கள், முற்போக்காளர்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க தொடர்ந்து. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தந்தை பெரியார் அவர்கள் தான். அவர்தான் ஒரு ஊர் தெருவுல போயிட்டு ஜாதி ஒழிப்பு கருத்துக்களை பத்தி பேசினார். நீ சூத்திரனா இருக்கிறத விட பறையனா இருக்கிறது தான் மேல் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். ஆக இப்படியான வரலாறையும் நாம பார்த்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அப்படி தந்தை பெரியாரோட கருத்தாக்கத்தின் மூலமா பல பிற்படுத்தப்பட்டவங்க அம்பேத்கரியம் பேசுறது உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அப்படி அம்பேத்கரியம் பேசுற பிற்படுத்தப்பட்டவங்களான இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு நகர்வு நடந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அப்படி எந்த நகர்வும் இது வரைக்கும் நடக்கல அப்படிங்கிறதுதான் உண்மை. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை பல திராவிட கட்சிகள் அரசியலுக்காக, கொள்கைக்காக பேசுவாங்க அல்லது ஓட்டுக்காக அம்பேத்கரை பயன்படுத்துவாங்க. இதுதான் காலங்காலமா ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். என்ன கேட்டா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை எங்க பேசணுங்கிறதையே நாம மறந்துட்டோம்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் ஏன் அவரை சேரிகள்ல மட்டும் பேசிக்கிட்டு இருக்கணும்? தலித் சமூகத்துல பிறந்த என்னை போன்றவங்க பல அறிஞர்கள், பல எழுத்தாளர்கள், பல கவிஞர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கரை பேசுறதால இங்க யாராவது அவங்கள கொண்டாடுறாங்களா? கிடையவே கிடையாது. பெரும்பான்மையா குறைவுதான். பாபா சாஹிப் அம்பேத்கரின் உச்சபட்ச கருத்துக்களையோ, செயல்பாடுகளையோ, அவரின் அரசியலையோ, சித்தாந்தத்தையோ நாங்க எவ்வளவு பேசினாலும் அதை பற்றி பெருசா பெரிய விஷயமா பாக்குறது இல்லை இந்த சமூகத்துல. காரணம் நீங்க ஒரு தலித்துங்க, அதனால உங்க தேவைக்காக நீங்க பேசுறீங்க, பாபா சாஹிப் அம்பேத்கரை பத்தி பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இங்க இருக்கு, கடந்து போயிடுறாங்க. ஆனா நாம என்ன சொல்றோம், நாம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தேசிய தலைவர், எல்லா ஜாதியினருக்காகவும் உழைச்சிருக்கிறாரு, எல்லா மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்த ஒரு தேசிய தந்தையா இருக்கிறார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆனா சேரிகள்ல மட்டும்தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை ஏன் ஊர் தெருக்கள்ல கொண்டாடுறது இல்ல? இந்த கேள்வி ரொம்ப நாளா எனக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி. சில முற்பட்ட இயக்கங்கள் பாபா சாஹிப் அம்பேத்கரை பேசுவாங்க. அதுக்கு உதாரணமா தமிழ்நாட்டுல டாக்டர் ராமதாஸ் அவங்க தொடக்க காலத்துல அதிகமா பாபா சாஹிப் அம்பேத்கருடைய சிலைகளை தமிழ்நாடு முழுக்க திறந்து வச்சாரு. சமீபத்துல கூட கட்சி தொடங்கின நடிகர் விஜய் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை தலைவரா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தை முன் வச்சார். இதற்கெல்லாம் முன்னாடி தலித் அல்லாத ஒருவர் தன்னுடைய அரசியல் கட்சியினுடைய கொள்கையில வன்னியர் ஜாதி சங்கத்தை தொடங்கி அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கும் போது அப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கரை, தந்தை பெரியாரை, காரல் மார்க்ஸ்னு இவங்களோட படங்களை எல்லாம் அவருடைய கட்சியினுடைய அடையாளமா வச்சாரு. சமூக நீதி கருத்துக்களை பேசவும் செய்தாரு. அவர் சார்ந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்த எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் கூட கொள்கை தலைவரா அந்த தலைவர்கள்லாம் அவர் முன்வைக்கல. இது எல்லாத்தையும் தொடக்க காலத்துல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பண்ணாரு. பாபா சாஹிப் அம்பேத்கர் எங்களுக்கான தலைவர்னு அவர் பேசினாரு. நம்ம தலித் தலைவர்களோட அவருக்கு இருந்த ஒரு பழக்கத்தால நடைமுறை அரசியலை புரிஞ்சு கொண்ட காரணத்தினால அவர் தொடக்க காலங்கள்ல இதையெல்லாம் செய்தார். தமிழ்நாட்டுல பிற்படுத்தப்பட்ட தலைவர் ஒருத்தர் பாபா சாஹிப் அம்பேத்கரை கொண்டாடியது, அவருடைய சிலையை அவருடைய வீட்டுல வச்சிருந்தது, இது எல்லாமே டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய தொடக்க காலத்துல இருந்து அவர் செய்த ஒரு சிறப்பா பார்க்கப்படுது. ஆனா எந்த கொள்கைக்கு உடன்பட்டு சமூக வாழ்க்கைக்கு வந்தாரோ, பொது வாழ்க்கைக்கு வந்தாரோ, அதுக்கு முற்றிலும் நேர்மாறா அவர் மாறினார். அதுதான் அவருடைய அரசியல் தோல்விகளுக்கு காரணமா நான் பார்க்கிறேன். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு அரசியல்ல மிகப்பெரிய இடத்தை பிடிக்க வேண்டியவர் தான். ஆனா தான் கொண்ட கொள்கையை அவர் விட்டுட்ட காரணத்தினாலதான் சொந்த சமூகத்தாலேயே புறக்கணிக்கப்பட்டு நிக்கிறாரு. அதுதான் அவருடைய வரலாறா இன்னைக்கு இருக்கு. நம்ம அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம அதை தான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வெறும் தலித் மக்களுக்கு மட்டும் உரிமைகளையோ வரலாறுகளையோ அவர் பேசல. எல்லா மக்களுக்காக தான் பேசியிருக்கிறார், உழைச்சிருக்கிறார். குறிப்பா இந்து மதத்தின் அடிப்படையில சூத்திரர்கள்னு சொல்லப்படுறது யார்? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பிற்படுத்தப்பட்ட சாதிகள் தான் சூத்திரர்கள்னு சொல்லப்படுது. ஆக இந்த மக்களுக்கும் ஒரு வரலாறு உண்டு. இந்த வரலாறை எழுதியவர் தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். இந்து மதத்துல சூத்திரர்கள் யார்? இவர்கள் ஏன் ஜாதியா பிரிஞ்சு இருக்கிறாங்க? இவர்கள் ஏன் அவ்வளவு ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க? இவங்க ஏன் இந்து மதத்துல இவ்வளவு சீரழிக்கப்பட்டிருக்கிறாங்க? அப்போ அந்த மக்களுக்கான அரசியல் உரிமை என்ன? அந்த மக்களுக்கான வாக்குரிமை என்ன? அந்த மக்களுக்கான பொருளாதார உரிமை என்ன? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான கொள்கையை முன்வைக்கிறார் யாரு? பாபா சாஹிப் அம்பேத்கர். அந்த கொள்கை நிராகரிக்கப்பட்டது காரணமா, அதுவும் ஒரு காரணமா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றார். இதெல்லாம் நான் ஏற்கனவே விரிவா தெளிவா பேசியிருக்கிறேன். இருந்தாலும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இவ்வளவு செய்த ஒரு தலைவரை
ஏன் ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவங்க வாழ்ற ஊர் தெருக்கள்ல கொண்டாட மறுக்கிறாங்க? இப்போ ஒரு வன்னியர் தெரு இருக்கு, ஒரு முதலியார் தெரு இருக்கு, ஒரு தேவர் தெரு இருக்கு, ஒரு கவுண்டர் தெரு இருக்கு, ஒரு நாயக்கர் தெரு கூட இருக்கு. அங்கெல்லாம் ஒருத்தர் திமுகவா இருப்பாரு, ஒரு அண்ணா திமுகவா இருப்பாரு, இன்னொருத்தரு வேற வேற கட்சிகள், இப்படி எல்லா கட்சிகளினுடைய பிரதிநிதிகளும் பறந்துபட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாம் அரசியலுக்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை பயன்படுத்துறாங்களே தவிர, இவர் நமக்கான தலைவர்னு உணர்ந்து ஒரு கவுண்டர் தெருவுலயோ, ஒரு வன்னியர் தெருவுலயோ, ஒரு செட்டியார் தெருவுலயோ, ஒரு தேவர் தெருவுலயோ, நாயக்கர் தெருவுலயோ பாபா சாஹிப் விழா எடுக்கிறதே கிடையாது. அப்போ ஒரு ஜாதியா இருக்கிறவங்க, இந்த சமூகத்தை பற்றி அறியாதவங்க, சாதாரண மக்கள் இத செய்யணும்னு நாம எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்கள விட்டுடுவோம். அந்த மக்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டியது யாரு? சேரியில இருந்து ஒரு தலைவர் போய் சொன்னா ஊர் தெருவுல இருக்கிறவங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள்னு தங்களை அடையாளப்படுத்திக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. அவங்கள்ல சிலர் எழுத்தாளரா இருக்கீங்க, பேராசிரியர்களா இருக்கிறீங்க, சினிமா துறையில இயக்குனரா இருக்கிறீங்க, நடிகர்களா இருக்கிறீங்க. இப்படி எல்லா தளத்திலயும் பறந்துபட்டு விரிந்து இருக்கிறீங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பொது விழாக்கள்ல, மேடைகள்ல பேசும்பொழுது, நாங்கெல்லாம் ஜாதியே பார்க்கிறது இல்லைங்க. நான் ஒரு எழுத்தாளன், எனக்கு ஜாதியே கிடையாது. நான் ஒரு பேராசிரியர், எனக்கு ஜாதியே கிடையாது. நான் ஒரு ஆராய்ச்சியாளன், எனக்கு ஜாதியே கிடையாது. நான் ஒரு பிராமணன், நான் ஒரு பிற்படுத்தப்பட்டவன், எனக்கு ஜாதியே கிடையாது அப்படின்னு சொல்லி பாபா சாஹிப் அம்பேத்கரை பேசுறாங்க. அப்படி சொல்றவங்கள நாம கொண்டாடாம கிடையாது. தலித் தலைவர்களோ, தலித் எழுத்தாளர்களோ, தலித் சார்ந்த இயக்கம் நடத்துறவங்களோ ஒரு பிற்படுத்தப்பட்டவர், தலித் அல்லாதவர், பாபா சாஹிப் அம்பேத்கரை பேசும்போது அவங்கள கொண்டாடுறோம், வரவேற்கிறோம், உற்சாகப்படுத்துறோம். ஏன் கொண்டாடுறோம் தெரியுமா? இவங்க பேசுறாங்களே, இவங்க சமூக நீதி கருத்துக்கள் மாற்றத்துக்காக வந்திருக்கிறாங்களே, தன்னை மாத்திக்கணும்னு தயாரா இருக்கிறவங்கள நம்ம வரவேற்கணும்ன்ற அடிப்படையில அவங்கள கொண்டாடுறோம். ஆனா எங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சமூக மாற்றத்திற்காக வந்த பிற்படுத்தப்பட்ட முற்போக்காளர்கள் எல்லாமே ஊர் தெருவுல தானே பிறந்திருப்பீங்க. எல்லாருமே உங்க கிராமத்துக்கு போவீங்க தானே. எல்லாருமே ஒரு பண்டிகை நாள்ல அங்க போய் கொண்டாட தானே செய்வீங்க. எல்லாருக்குமே அங்க ஊர் ஊர் தெருவுல உறவினர்கள் இருப்பாங்க தானே. அவங்கள சந்திப்பீங்க தானே. ஏதோ ஒரு ஊர் தெருவுல தானே நீங்க வாழ்றீங்க. தமிழ்நாட்டுல ஊர் தெருவுனா என்ன? ஊர் தெருவுனா முதலியார் தெருவு இருக்கும், செட்டியார் தெருவு இருக்கும், வன்னியர் தெருவு இருக்கும், நாயக்கர் தெருவு இருக்கும். இப்படி எல்லாமே சேர்ந்ததுதான் ஊர் தெரு. இந்த ஊருக்குன்னு ஒரு பஞ்சாயத்து இருக்கும். அந்த பஞ்சாயத்துல எல்லா அரசியல் கட்சியும் சார்ந்தவங்க இருப்பாங்க. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, உங்க கட்சி தலைவர் பாபா சாஹிப் அம்பேத்கரனுடைய போட்டோவை வச்சிருக்கிறாரு. சரி, நீங்க அந்த கட்சியில இருக்கீங்க. தங்களை முற்போக்காளராக காட்டிக்கிற நீங்க, தமிழ்நாட்டோட தலைநகரங்களுக்கு சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வரும்போது மட்டும் நீங்க அம்பேத்கரிய பேசுறீங்களே. அப்படி நீங்க பேசுறத நாங்க வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்ல, கொண்டாடுறோம். ஆனா நீங்க முதல்ல உங்களுடைய அலுவலகங்கள்ல, உங்களுடைய வீடுகள்ல பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய படத்தை வச்சிருக்கீங்களா? பாபா சாஹிப் அம்பேத்கர் பேசுற பிற்படுத்தப்பட்டவங்களான நீங்க, நாங்க ஜாதி பாக்குறது இல்லைன்னு சொல்ற நீங்க, முதல்ல பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய படத்தை உங்க வீடுகள்ல, அலுவலகங்களை வைக்கலையே ஏன்? இங்க இருக்கிற முற்போக்காளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காரல் மார்க்ஸ் படத்தை வச்சிருப்பாங்க. ஏன்னா காரல் மார்க்ஸ்க்கு ஜாதி கிடையாது. அம்பேத்கரியம் பேசுற பிற்படுத்தப்பட்டவங்க தங்களை ஒரு கம்யூனிஸ்டா காட்டிக்கணும்ன்றதுக்காக, முற்போக்காளரா காட்டிக்கணும்ன்றதுக்காக காரல் மார்க்ஸ் படத்தை வைப்பாங்க. ஏன் சேகுவேரா படத்தை கூட தன் வீடுகள்ல, அலுவலகங்கள்ல வைப்பாங்க. இப்படி பல தலைவர்களோட படம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் மாறுபட்டு தந்தை பெரியாரையும் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய படம் இருக்காது. ஒரு சிலர் பெரியாரோட படம் கூட வச்சிருப்பாங்க. இல்லைன்னா பொத்தாம் பொதுவா திருவள்ளுவர் படத்தை ஒரு தமிழ்ங்கிற அடையாளத்தோட வைப்பாங்க. ஆனா பாபா சாஹிப் அம்பேத்கருடைய படத்தை வைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட உங்களோட இந்த செயலை நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த ஜாதிய சமூகத்துல இருந்து நீங்க எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு விஷயமா தான் இது போன்ற நடவடிக்கைகளை நான் பாக்குறேன். சமூக சீர்திருத்த பணியில, ஜாதி ஒழிப்பு பணியில இதை செய்யறேன், அதை செய்யறேன்னு யாருமே சொல்றதே இல்லையே ஒரு அறிமுகமாகும் போது. அப்போ நீங்க ஜாதி ஒழிப்புக்கான பணியை செய்யணும் அப்படின்றத நாங்க எதிர்பார்க்கிறோம். ஜாதி ஒழிப்பு கருத்துக்களையோ, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களையோ சென்னை நகரங்கள்ல கூட்டங்கள்ல நீங்க பேசிடலாம். முற்போக்குத்தனமா நீங்க நடந்துக்கலாம், பேசிடலாம். நகரங்கள்ல பேசுறதை விட நீங்க பிறந்து வளர்ந்த ஊருக்கு திரும்ப போகும்போது அந்த ஊர்கள்ல, அந்த ஏரியாக்கள்ல முற்போக்கு சக்திகள் பாபா சாஹிப் அம்பேத்கரை புரிந்து கொண்டவங்க, பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய கருத்துக்களை ஒரு மேடை போட்டு, கூட்டம் போட்டு அந்த ஊர் தெருவுல பேசுங்க. நீங்க வாழ்ந்த ஊர் தெருவுல தான் சமத்துவ கருத்துக்களை நீங்க போதிக்கணும், கொண்டாடணும். ஊர் தெருக்காரங்க கிட்ட போயிட்டு உங்க ரத்த உறவுகள் கிட்ட, மாமா மச்சான் நண்பர்கள் கிட்ட அம்பேத்கர் நமக்கான தலைவர்னு சொல்லுங்க.
இங்க இருக்கிற வன்னியருக்கும், தேவருக்கும், கவுண்டருக்கும், முதலியாருக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் தலைவர். அவர்தான் நமக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார். அவர்தான் நம்ம யாருன்னு இந்து மதத்துல நம்மள எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்திய வரலாறை எழுதினவர் தான் இவர்தான். நமக்கான இடஒதுக்கீட்டுக்காக உழைச்சிருக்கிறாரு. நமக்கான இடஒதுக்கீட்டுக்காக தன் பதவியே ராஜினாமா செய்திருக்கிறாரு. ஏன்னா நமக்கான இடஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய பதவியே ராஜினாமா செய்திருக்கிறாரு. பிற்படுத்தப்பட்ட நம்மளையெல்லாம் சூத்திரர்கள்னு இழிவுபடுத்தின இந்து மதத்துல அந்த மதத்துலதான் நம்ம இருக்கிறோம். பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் நம்மை இந்த இழிவுல இருந்து வெளியேற்றினாரு. அவரு நமக்கான தலைவர்னு ஒரு பரப்புரையை செய்வதற்கான ஒரு அடையாளம் இருக்கா தமிழ்நாட்டுல? இப்படியான நிகழ்வு நடந்திருக்கா தமிழ்நாட்டுல? இது உங்க மனசாட்சிக்கே விட்டுரு. யாரெல்லாம் இதெல்லாம் செய்திருக்கிறாங்க? பொதுவா ஒரு நகர பகுதியில கூட்டம் போடுவாங்க, அம்பேத்கர்னு ஒரு 4 வார்த்தையை சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. இப்ப சேரி தேர் இருக்குல்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சேரி தேர் இருக்குல்ல, அங்க அம்பேத்கரை கொண்டாடுறாங்களா? சிலை வச்சிருக்கிறாங்களா? எல்லோருடைய வீட்லயும் அவங்க பாபா சாஹிப் அம்பேத்கருடைய படத்தை வச்சிருக்கிறாங்களா? அது போல ஏன் பிற்படுத்தப்பட்டவங்க வாழ்ற ஊர்ல சிலை இல்ல, அவங்க வீடுகள்ல படங்கள் இல்ல, ஏன் கொண்டாடுறது இல்ல? உண்மையா சேரியில எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க, எல்லா தலைவர்களும் கொண்டாடுறாங்க. சேரிக்காரன் எந்த தலைவரையும் ஜாதி பார்த்து தனக்கான தலைவன் இவர் அப்படின்னு ஏத்துக்கல. சேரிகள் மட்டும்தான் ஜாதியை பார்க்காதவங்க. அதனாலதான் சேரியில காந்தி வாழ்றாரு, நேரு வாழ்றாரு, கருணாநிதி வாழ்றாரு, ஜெயலலிதா வாழ்றாங்க, இன்னைக்கு விஜய் கூட வாழ்றாரு, ராமதாஸ் கூட வாழ்றாங்க, கவுண்டரான எடப்பாடி கூட வாழ்றாரு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ராமதாசன் நம்பி 4 தலித்துகள் போறாங்கல்ல, நாங்க இந்த ஜாதிங்க, அதனால நான் இந்த ஜாதி தலைவரை ஏத்துக்க மாட்டேன்னு எந்த சேரிக்காரனா சொல்லி இருக்கிறானா? இல்லையே. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. விடுதலை சிறுத்தைகள்ல கூட திரு பாலாஜி அவர்கள் இருக்காங்க. அவர் ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அவர் இயல்பா ஒரு தத்துவத்தை ஏத்துக்கிட்டு அந்த கட்சிக்கு வந்தாரான்னு எனக்கு தெரியாது. எந்த அடிப்படையில அவர் அந்த கட்சியில சேர்ந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் சேர்ந்தாரு. அவரு சட்டமன்ற உறுப்பினராகவும் இன்னைக்கு செயலாற்றிக்கிட்டு இருக்காரு. அவருடைய வேலை என்ன? நான் சட்டமன்ற வேலையை சொல்லல. அது ஒரு பக்கம் நடக்கட்டும். இன்னொரு பக்கம் அவர் போய் ஊர் தெருவுல போய் பேசணும். என்ன பேசணும்? வன்னியர் தெருவுல போயிட்டு அண்ணன் திருமா அவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய தத்துவத்தின் பேரால் இயங்குறாரு, நமக்கான தலைவர் திருமா, நமக்கான தலைவர் அம்பேத்கர்னு எத்தனை வன்னியர் தெருவுல போய் அவர் கூட்டம் போட்டு நடத்தி இருக்கிறாரு. அப்படி எத்தனை வன்னியர்களை விழிப்புணர்வு அடைய செய்து விசிகா கட்சியில சேர்த்து இருக்கிறார். அப்படி ஊர் தெருவுல போயிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கட்சியில வன்னியர்கள் சேர்ந்தாங்களா? சேர்ந்தாங்கன்னா சரியா, அது ஓகே. ஒருவேளை விழிப்புணர்வை ஏற்படுத்தி கட்சிக்கு வன்னியர்கள் வந்து சேர்ந்திருந்தா மகிழ்ச்சி, அது நம்ம வரவேற்கிறோம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆக அதுதான் அவருடைய கட்சி பணி. அததான் நான் பாக்குறேன். விசிகாவை பொது கட்சியா மாத்துறதுக்கு இதுதான் வேலை திட்டமா இருக்கும். அந்த வேலை திட்டங்களை தான் முன்னெடுக்கணும் பிற்படுத்தப்பட்டவர்கள் நம்ம சொல்றோம். இதுக்கு ஒரு சற்றேறக்குறைய இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இஸ்லாமிய பிரதிநிதியான திரு ஷானவாஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவரும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகி இருக்கிறார். திரு ஷானவாஸ் அவர்கள் எவ்வளவு இஸ்லாமியர்களை விசிகாவுக்கு கொண்டு வந்தார்? இஸ்லாமியர்கள் கிட்ட நமக்கெல்லாம் தலைவர் பாபா சாஹிப் அம்பேத்கர்னு அவர் எவ்வளவு சொல்றாரோ அதுதான் அந்த கட்சிக்கு பலம், அதுதான் விசிகாவுக்கு பலம். அப்போ ஒட்டுமொத்த சமூகமும் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய தத்துவத்தால இயங்கக்கூடிய இயக்கங்கள் வளரணும்னா அந்தந்த ஊருக்குள்ள போய் வேலை செய்யணும். அதுதான் சமூக மாற்றத்தை உருவாக்கும். அதுதான் ஜாதி ஒழிப்புக்கான மாற்றமா இருக்கும். ஏன்னா தலித்தான நான் போய் சொன்னா வன்னியர்கள் கேட்க போறது இல்ல, தேவர்கள் கேட்க போறது இல்ல, முதலியார்கள் கேட்க போறது இல்ல, நாயக்கர்கள் கேட்க போறது இல்ல. அப்போ அந்த சமூகத்துல இருக்கிற நீங்க, தங்களை அம்பேத்கரிஸ்டா காட்டிக்கக்கூடிய நீங்க, பெரியாரிஸ்டா காட்டிக்கக்கூடிய நீங்க, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த நீங்க பிறந்த ஊர்ல மற்ற ஊர் தெருவுல போய் கூட்டம் போட்டு அம்பேத்கரை கொண்டாடணும், பேசணும். அப்படி நீங்க செய்தீங்கன்னாதான் அதுதான் சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுதான் சமூகத்துல ஜனநாயகத்தை ஏற்படுத்தும். அதுதான் சமூகத்துல சமூக நீதியை உருவாக்கும். ஜாதிய பிரச்சனைகள்ல இருந்து மனிதர்கள் வெளியேறும் போதுதான் இங்க மனிதநேயமே உருவாகும். ஆக நான் அம்பேத்கரை பேசுறேன் அப்படின்னு பொத்தாம் பொதுவா இல்லாம உண்மையான சமத்துவத்திற்காக, ஜாதி ஒழிப்புக்காக சிந்திக்கணும், உழைக்கணும். அப்படி சிந்திக்கிறவங்கள, உழைக்கிறவங்கள, பிற்படுத்தப்பட்டவர்களை தலித்துகள் கொண்டாடதான் செய்யறோம். கொண்டாடாம இல்ல, வரவேற்கிறோம். இறுதியா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். மன்னியவர் காஞ்சிராம் ஐயா அவர்கள் செய்த அரசியல் தெரியுமா? பெரும்பாலும் இங்க யாரும் சொல்றது இல்லை. தன்னிடம் வரக்கூடிய ஒரு பிற்படுத்தப்பட்டவங்க கிட்ட நீ பிஎஸ்பி கொள்கையை போய் சொல்லு, அம்பேத்கருடைய கொள்கையை போய் ஊர் தெருவுல போய் பேசு, அப்படி பேசி நீ ஓட்டு வாங்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு வேலை திட்டத்தான் நாம செய்யவே இல்லைங்கிறதா நம்முடைய வருத்தம்.
பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்னைக்கு ஊர் தெருவுல அம்பேத்கரை கொண்டாடுறாங்களோ அன்னைக்குதான் இதெல்லாம் மாறும். இதத்தான் நான் கடந்து வந்த பாதையில, நான் பயணித்த பாதையில நான் புரிஞ்சுக்கிட்டது. எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையும் அதுதான். பிற்படுத்தப்பட்டவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை ஊர் தெருவுல கொண்டாடணும். பிற்படுத்தப்பட்டவங்க நகரங்கள்ல பேசுறதுனால, அம்பேத்கரை பத்தி நகரங்கள்ல பேசுறதுனால, அல்லது எங்களை போன்ற தலித்திய செயல்பாட்டாளர்களுக்கு நீங்க ஆதரவா இருக்கிறதுனால இதெல்லாம் மாறாது. நீங்க போய் நீங்க வாழ்ந்த பகுதிகள்ல நண்பர்கள் கிட்ட, உறவினர்கள் கிட்ட மத்தியில ஒரு மாற்றத்தை உருவாக்கினால் நிச்சயம் இதெல்லாம் ஒரு காலத்துல கண்டிப்பா மாறும். ஒருவேளை இப்படியான பணிகளை நீங்க மேற்கொண்டு இருந்தா மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். அவர்களை நாம வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. ஒருவேளை இது போன்ற பணிகள்ல ஏற்கனவே ஈடுபட்டிருக்கலாம். சில சமயம் நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா ஒரு பெரிய அளவிலான முன்னெடுப்புகள நடத்தப்படணும். நடக்கலங்கிற வருத்தம் நமக்கு இருக்கு. நடக்கணுங்கிற நோக்கம் நமக்கு உண்டு. நான் ஏன் இத பேசுறேன் அப்படின்னா, இந்த கருத்து ரொம்ப நாளா சொல்லணும்னு இருந்துகிட்டே இருந்தது. முற்போக்கா இருக்கிற பிற்படுத்தப்பட்டவங்களுடைய சமூக மாற்றத்திற்கான ரோல்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த ரோல வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லணும், பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த அடிப்படையில தான் இந்த கருத்தை நான் பதிவு செய்திருக்கேன். நன்றி.